பூமியில் மனிதன் மட்டுமே தனியாக இல்லை. இந்த பூமியில் மனிதனை போலவே பல உயிரினங்கள் வாழுது. ஆனால் மற்ற உயிரினங்களை விட பரிணாமத்தோட உயரத்தை அடைந்த மனிதனால தான் இந்த பூமி அதிகப்படியாக சுரண்டவும் படுது. அதிகப்படியான இந்த சுரண்டல்களால் நம்ம ஏற்கனவே பல உயிரினங்களை இழந்திருக்கோம். இந்தியாவில் அழிவுக்குள்ளான டாப் 4 ஸ்பீசிஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். 4வது இடத்துல இருக்கிறது தி ஹிமாலயன் குயில். இமயமலையின் மேற்கு பகுதி மற்றும் உத்தரகண்ட் மாநிலம்தான் இந்த பறவையோட முக்கியமான வாழிடமாக இருந்தது. உயரமான புற்கள் நிறைந்த இமயமலையின் சரிவான பள்ளத்தாக்குகளில் இந்த பறவை இனம் அதிக எண்ணிக்கையில் காணப்பட்டது. ஆனால் 1876க்கு அப்புறமா இந்த பறவை இனம் இந்தியாவில் தென்படவே இல்லை. 3வது இடத்துல இருக்கிறது சிறுத்தைகள். முகலாய மன்னர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் போது சிறுத்தைகள் இந்தியாவில் அதிகப்படியாக பொழுதுபோக்குக்காக வேட்டையாடப்பட்டது. முகலாய மன்னரான அக்பர் சிறுத்தைகளை தன்னோட செல்ல பிராணியாவே வளர்த்திருக்காரு. பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டியோட ஜேர்னல் படி இந்தியாவோட மத்திய பிரதேச மாநிலத்தில் காணப்பட்ட கடைசி 3 சிறுத்தைகள் அங்கு அப்போ மன்னராக இருந்த மகாராஜா ராமானுஜ் பிரதாப் சிங் தியோ என்பவரால் 1947 வேட்டையாடப்பட்டிருக்கு. வேட்டையாடுதல் தவிர காடுகளை அழிக்கிறதுனால உருவாகிற ஹேபிடட் லாஸும் இந்தியாவில் சிறுத்தைகள் அழிகிறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. 2வது இடத்துல இருக்கிறது த பிங்க் ஹெட்டட் டக். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் காணப்பட்ட அழகான பறவை இனங்களில் இதுவும் ஒன்றா இருந்திருக்கு. ஆனால் அதே காரணத்துக்காக அதிக அளவில் வேட்டையாடவும் பட்டிருக்கு. இந்தியா மற்றும் பங்களாதேஷில் கங்கை நதி பாயிற இடங்களை சுற்றியுள்ள சதுப்பு நிலங்களில் இந்த பறவை இனம் அதிக எண்ணிக்கையில் காணப்பட்டது. எலிஃபண்ட் கிராஸ்னு சொல்லப்படுற புல்வகைகள் தான் இந்த பறவையோட முக்கியமான வாழிடம். இந்தியாவில் 1950க்கு அப்புறமா இந்த பறவை இனம் காணப்படவே இல்லை. அதிகப்படியான வேட்டையாடுதல் இந்த பறவை இனத்தையே முற்றிலுமா அழிச்சிடுச்சு. மியான்மர் நாட்டோட சதுப்பு நிலங்களில் இந்த பறவை இனம் தென்படுறதா சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது. லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறது த சுமத்ரன் ரைனோசரஸ். உலகத்தில் மொத்தம் 5 வகையான காண்டாமிருக இனங்கள் காணப்படுது. அதில் சுமத்ரன் வகை காண்டாமிருகம் இந்தியாவில் மொத்தமாக அழிஞ்சிடுச்சு. வடகிழக்கு மாநிலங்களோட மழைக்காடுகளில் இந்த இனம் அதிகமாக காணப்பட்டது. இந்தியாவோட கடைசி சுமத்ரன் வகை காண்டாமிருகம் 1967 வேட்டையாடப்பட்டிருக்கு. 2019 இறுதியில் உலகத்திலேயே இந்தோனேஷியாவில் மட்டும் வெறும் 80 வகை சுமத்ரன் காண்டாமிருகங்கள் காணப்படுறதா வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் சொல்லுது. ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் காணப்படுற மற்ற வகை காண்டாமிருக இனங்கள் அதோட ஒற்றை கொம்புக்காக வேட்டையாடப்படுது. உலகத்தில் சைனா மாதிரியான நாடுகளில் இருக்கிற இல்லீகல் மார்க்கெட்ஸில் இந்த கொம்புக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்கு. இந்த பூமியில் நம்மள மாதிரியே மற்ற உயிரினங்களும் வாழுது அப்படின்றத மனிதன் முதல்ல புரிஞ்சுக்கணும். மற்ற உயிரினங்களை நம்ம ரொம்ப பாதுகாக்கலனாலும் அட்லீஸ்ட் நம்ம மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காக அதுங்களை துன்புறுத்தாமல் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இது மாதிரியான இன்ஃபோடெயின்மெண்ட் வீடியோஸ்க்கு பிளாக் ஸ்டோரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.